Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸில் இருக்க எல்லா டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இப்போ நியூ ரெகுலேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க, ரெகுலேஷன் 2025. இந்த ரெகுலேஷன் படி இப்போ இருக்க நியூ சப்ஜெக்டாக இருக்கிறது தான் இந்த எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் அப்படின்றது. நம்மளை பொறுத்தளவு இதுக்கு முன்னாடி இருக்க ரெகுலேஷனில் இந்த சப்ஜெக்ட் இல்லாதனால இது நியூ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். பட் இட் இஸ் த ஃபவுண்டேஷன். தட் மீன்ஸ் நமக்கு அடிப்படையா தேவைப்படுற ஒரு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறோம், கம்ப்யூட்டிங் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறோம்னாலே நமக்கு தேவையான ரொம்ப நீடான விஷயங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எசென்ஷியல் ஆஃப் கம்ப்யூட்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட். ஓகேவா? இதை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்றப்ப எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு கவர் ஆகும், எல்லாத்த பத்தியுமே நீங்க தெரிஞ்சுக்கவும் முடியும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிருக்கோம்னா, முன்னாடிலாம் நமக்கு யூனிட் 1 யூனிட் 2ன்னு இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி கொடுக்காம சிலபஸ் ஓவராலா ஒவ்வொரு டாபிக்கா பிரிச்சு ஒரு டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சிலபஸும் சொன்னேன். ஓகே, அதுல நான் சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சாப்டர் 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத பார்ப்போம். சாப்டர் 1 என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறது தான் இந்த சாப்டர் 1. அதுக்குள்ள நிறைய சப்டிவிஷன்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு. முதல்ல இந்த வீடியோல கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? நம்ம சின்ன பிள்ளையில இருந்து படிச்சிருப்போம். கம்ப்யூட்டர் அப்படின்னாலே முதல்ல எடுத்ததும் என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் an எலக்ட்ரானிக் டிவைஸ். அதுதான் நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கம்ப்யூட்டர் இஸ் an எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லி பழகிருக்கோம் இதுவரையுமே. ஓகேவா? தட் மீன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் இப்ப இருக்க வேர்ல்டுல ஸ்டார்டிங்ல நம்ம யாரும் ரொம்ப யூஸ் பண்ணலன்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்துல. ஓகேவா? பட் இப்ப இருக்க வேர்ல்ட பொறுத்தளவு என்ன பண்றாங்க, முக்காவாசி அந்த எதுவுமே இல்ல, ஃபுல்லாவே மோஸ்ட்லி 99% சிஸ்டம் தான் எல்லா வேலையும் பாக்குது. கம்ப்யூட்டர் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமையில தான் இப்ப இருக்க இடம் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப மெயினா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லா ஒர்க் பண்ண யூஸ் பண்றது அந்த கம்ப்யூட்டர் தான். சோ அப்படி கம்ப்யூட்டர் அப்படின்றது எலக்ட்ரானிக் டிவைஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, that takes input, ஒரு இன்புட்டை வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணும். எப்படி ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன கேட்டு அந்த இன்புட்டை கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி நமக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும், ஃபைனலா அவுட்புட்டை கொடுக்கும். இவ்வளவுதான் கம்ப்யூட்டர் அப்படின்றது. சிம்பிளா சொல்லணும்னா கம்ப்யூட்டர் அப்படின்னா இன்புட் வாங்கி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்றதுன்னு. ஒரு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணி ஃபைனலா எனக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இவ்வளவுதான் கம்ப்யூட்டர் அப்படின்றது. ஓகேவா? இந்த கம்ப்யூட்டர் என்னெல்லாம் பண்ணும்? இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் கால்குலேஷன்ஸ். மெயின்லி கால்குலேஷன் போடுறதுக்காகவும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவும், நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா மேத்தமெட்டிக்கலா இருக்க ப்ராப்ளமா இருந்தாலும் எந்த மாதிரி ப்ராப்ளமா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்காகவும் தான் இந்த சிஸ்டமை யூஸ் பண்றோம். ஏன் மேம் நம்மளால அதை கால்குலேட் பண்ண முடியாதா, டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபைல் பண்ணி மேனுவலா வச்சுக்க முடியாதா, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாதானா? பண்ண முடியும். பட் ஒரு மேனுவலா ஒரு ஹியூமன் பீயிங் பண்றது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்குவோம், ஸ்லோவா செய்வோம். ஓகேவா? பட் நம்மளுடைய நேரத்தை டைமை கம்மி பண்ணி ஒரு விஷயத்தை வேகமா செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கம்ப்யூட்டர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இட் இஸ் கேப்பபிள் of performing calculations, storing data and solving problems with great speed and with accuracy. இதையுமே நீங்க மெயினா பார்க்கணும். ஏன் மேம் accuracy அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, accuracy means perfectா இருக்கிறது. ஓகேவா? கரெக்டா ஒரு விஷயத்தை நான் கொடுக்கறதுக்கு பேர் தான் accurate அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே? ஸோ ஒரு மேனுவலா நீ ஒன்று செய்யறினாலே கண்டிப்பா ஏதோ மிஸ்டேக் நடக்கும். பட் சிஸ்டம் பண்றப்ப அக்யூரேட்டா இருக்கும்.
ஸோ இதுதான் கம்ப்யூட்டர் அப்படின்றது. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ரிசீவ் டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுது. அது இன்புட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் ப்ரோக்ராம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணுறது ப்ரோக்ராம்ஸை ப்ராசஸ் பண்ணும். தென் அதை ஸ்டோர் பண்ணி தனக்கு தேவையான ரிசல்ட்டை அவுட்புட்டாக கொடுக்குது. ஓகேவா? இட் யூசஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறப்ப இந்த சிஸ்டம் அப்படின்னாலே ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன? ஸோ நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். ஹார்ட்வேர் ஒன்று, சாஃப்ட்வேர் ஒன்று. ஹார்ட்வேர் அப்படின்றது என்ன அப்படின்னா பிசிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? பிசிக்கல் டிவைசஸ் அப்படின்னா என்ன? சிபியு, மானிட்டரு, ஓகேவா, கீபோர்டு, மவுஸ், இது எல்லாமே நமக்கு ஹார்ட்வேர் திங்ஸ். ஓகேவா? தென் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? நம்ம சிஸ்டமுக்கு கொடுக்க போறோம் பார்த்தீங்களா இன்ஸ்ட்ரக்ஷன், அதை பர்ஃபார்ம் பண்ண வைக்க போற விஷயம் தான் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்வோம். இந்த ஹார்ட்வேர் வந்து ஒர்க் பண்ணணும், அதை நம்ம இது பண்ணணும், ஸோ ஒரு ஒர்க் அவுட் கொடுக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும்னாலே இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது தான் தேவை. ஸோ சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு டு மெயின்லி இன்ட்ராக்ட் த ஹார்ட்வேர். ஓகேவா? ஹார்ட்வேரை இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு சாஃப்ட்வேர் தான் வேணும். ஓகேவா? அது மூலியமாக தான் நம்ம ஒரு ஒர்க்கையே நம்ம கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ். இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கிறது கம்ப்யூட்டர் தான். தே ஹாவ் சேஞ்ச்டு த வே ஆஃப் பீப்புள் ஒர்க். நம்மளுடைய ஒர்க்கை சிம்பிளாகவும் ஆக்கியிருக்கு. தென் நம்மளுடைய ஒர்க்கோட டைப்பையே மாற்றிருக்கு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற விதத்தை மாற்றிருக்கு, நம்மளை கற்றுக்க வைக்கிது, நிறைய ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண வைக்கிது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நவ் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா இன் டுடேஸ் வேர்ல்டு கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப். நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் முக்கியமாக இருக்கிறதே கம்ப்யூட்டர் தான். தென் இட் பிளேஸ் அண்ட் விட்டல் ரோல் இன் த ப்ரோக்ரஸ் ஆஃப் சொசைட்டி. ஓகேவா? தென் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப், நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் மூலியமாக தான் மேடப் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லா ஃபீல்டுலையுமே ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எப்படி அப்படின்னா எஜுகேஷன் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம், பிஸ்னஸில், ஹெல்த் கேரில், கம்யூனிகேஷனில், எல்லா இடத்துலையுமே நம்ம மெயினாக இப்போ கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். இதோடைய பர்பஸாக ரொம்ப தேவைப்படுற ஒரு முக்கியமான நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கை ஈஸியாக்கிறதுக்கும், குயிக்காக ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கும், கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கும், இந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியாக இருக்கிறதுக்கும் தான் இந்த கம்ப்யூட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட், ஃபங்க்ஷன்ஸ். என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த சிஸ்டம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் முதல்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா டேட்டா ப்ராசஸிங். டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னா என்ன? நம்ம இப்போ தான் சொன்னோம், ஒரு இன்புட்டை கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டோம், அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்க போகுது. ஸோ அந்த டேட்டா ஒர்க் பண்ண வைக்குதுல்ல, அதை தான் நம்ம டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செகண்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ்னா தட் மீன்ஸ் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னோம்ல, அந்த டேட்டாவை இப்போ சிஸ்டம் இருக்கு, சிஸ்டம்ல அவ்வளோ ஃபைல்ஸ், உன்னுடைய ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோஸ், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ பர்சனல் டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், லேப்டாப்ல நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? அதுக்காக யூஸ் ஆகுது. தேர்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன்னா கம்யூனிகேஷனுக்காக யூஸ் ஆகுது. கம்யூனிகேஷனுக்காக எப்படி யூஸ் பண்றோம்? நம்ம ஒரு சிஸ்டம் வச்சு இன்னொரு சிஸ்டம் மூலியமா கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த சிஸ்டம் மூலியமா நம்ம டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, மெயில் பண்ண முடியுது. இந்த மாதிரி பல ஒர்க் பண்றதுக்கும் இந்த சிஸ்டம் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஃபோர்த் திங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? எனக்கு வேணுன்ற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிஸ்டம் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு டாஸ்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கும் மெயினாக எனக்கு கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஓகேவா? தீஸ் ஆர் த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ்ட் இன் கம்ப்யூட்டர். ஓகே, கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து அடிப்படையாக செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இந்த டேட்டா ப்ராசஸிங், இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன் டு சால்வ் ப்ராப்ளம் ஆர் டாஸ்க். ஓகேவா? ஸோ இவ்வளோதாம்மா கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம பார்த்தது தான். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ, இந்த யூனிட்ல கம்ப்யூட்டரை பற்றி இருக்கிறனால ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அடுத்து பேசிக் ஆர்கனைசேஷன், ஹிஸ்ட்ரின்னு நெக்ஸ்ட் பார்த்துட்டே போகலாம். ஓகேவா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.